ஹாய் காய்ஸ், நான் ஜெய்சங்கர் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் ஆசனம் உட்கட்டாசனம். உட்கட்டாசனத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய நன்மைகள் என்னவென்றால், நம்மளுக்கு 70-80 வயதானாலும் முட்டி வலி என்பது உங்களை நெருங்காது. இதுதான் முக்கியம். இந்த கால் தசைகள், கால்கள் நன்கு பலம் பெறும். இந்த முட்டி வீக்கங்களெல்லாம் வராது. தினமும் செய்யுங்க. ஒரு நாள் 2 நாள் செய்துவிட்டு எனக்கு அந்த பலன் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. தினமும் ஒரு 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் 15 நிமிடம் வரை கூட செய்யுங்க. இந்த முட்டி வீக்கம் வராது. நீங்கள் ஆரோக்கியமாக படி ஏறலாம், இறங்கலாம். அது 60 வயதானாலும் 80 வயதானாலும் நீங்கள் அந்த முட்டி வலியை உங்களை அண்டாது. இதாங்க அந்த ஆசனம். இந்த ஆசனம் எப்படி செய்யன்னு பாருங்கள். இதனுடைய நன்மைகள் இவ்வளோ நன்மை இருக்குது. நம்ம எங்கேயாவது போனோன்னாக்கா நம்மளுக்கு முக்கியமாக கால்கள் தான் முக்கியம். ஏதோ ஒரு ஆபத்து என்றால் நம்ம ஓட வேண்டும் என்றால் நம்மளுக்கு கால்கள் தான் முக்கியம். ஓடணுன்னாக்கா இந்த முட்டி வரலனாக்கா நம்மளால் ஓடவும் முடியாது. அதனால் தினமும் இந்த ஆசனத்தை செய்து வந்தால் உங்களை அந்த முட்டி வலி, முட்டி வீக்கம், நடப்பதற்கு சிரமம், படியேறுவதற்கு சிரமம் நிச்சயமாக வராது. இதை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது, அதை முட்டி நன்கு நல்லாவே இருக்கும்போதே நீங்கள் இந்த ஆசனத்தை தொடர்ந்து விடுங்கள். இந்த முட்டி வலி வந்த பிறகு அதாவது கண்கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் தேவையில்லை. அதனால் இதை வரும்னு நம்ம காத்துக்கிறது நல்லது. அதனால் இந்த ஆசனத்தை நீங்கள் தினமும் செய்து வந்தால் உங்கள் கால்கள் பலம் பெறும். முட்டி வீக்கம், முட்டி வலி எதுவும் வராது. சரி, அந்த ஆசனத்துக்கு இப்போது செயல் விளக்கம் உங்களுக்கு தருகிறேன். இப்போ அந்த ஆசனத்துக்கு செல்வோமா? சரி, இப்போ நம்ம அந்த ஆசனத்துக்கு செல்வோம். பத்மாசனம். பத்மாசனம் இல்லது வஜ்ராசனம் நிலைக்கு. பத்மாசனம் தான் சுகாசனம் வந்து இப்போ நம்ம வஜ்ராசனம் நிலைக்கு வந்துட்டோம். அதான் உங்களுக்கு பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை சொல்லித் தருகிறேன். பக்கவாட்டில் இப்படி வந்துடுங்க. வந்த பிறகு இந்த வஜ்ராசனத்தில் அழகாக கொஞ்சம் நிலை எழுந்து கால்களை இந்த பூமியில் படும்படி விரல்கள், அந்த 10 விரல்களும் பூமியில் படும்படி எல்லாம் வைத்து கொள்ளுங்கள். அதாவது இப்படி இருக்கீங்கன்னா இப்படி வைத்து கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நம்ம ஐயப்ப பக்தர்கள், ஐயப்ப சாமி இந்த நிலையில் தான் அமர்ந்து கொண்டிருப்பார். அந்த நிலையில் இந்த மாதிரி உட்காந்துக்கங்க. உட்காந்துன்னு லேசாக ஒரு 1/2 அடி இந்த கால்களுக்கு இடையில் இப்படி வரணும். அதாவது அது ரொம்ப நேரம் செய்ய முடியாது. உங்களால் எத்தனை செகண்ட் செய்ய முடியுமோ அத்தனை செகண்ட் செய்யலாம். வைத்துக்கொள்ளுங்க. இடுப்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த அளவுக்கு உங்களால் எத்தனை வினாடிகள் இருக்க முடியுமோ அத்தனை வினாடிகள் இருங்கள். அடிமையாக விடுங்கள். நன்கு மூச்சை இழுத்து விடுங்கள். அப்பொழுது இந்த முட்டிக்கு நன்கு ஒரு பலம் கிடைக்கும். தெரியுதுங்களா? முட்டி வலி உங்களுக்கு எப்பொழுதும் வராது. கால்கள் நன்கு பலம் பெறும். இந்த ஆசனம் தாங்க. சரி, இந்த ஆசனத்தை மெதுவாக கலைத்து விடுவோம். இயல்பான நிலைக்கு வந்து விடுவோம். இதாங்க அந்த ஆசனம். தினமும்
இந்த ஆசனத்தை பாருங்கள். தினமும் ஒரு ஆசனம் நான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். அப்படி தினமும் செய்யுங்க. வருமுன் நம் காப்போம். அதாவது முட்டி வலி வருமுன் காப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இதாங்க அந்த ஆசனம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாக்கா அன்லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு ஆசனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஜெய்சங்கர். பாய்.